எனக்கொரு கதை சொல்லு கண்ணே. வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு நல்ல நாளாக நம் மாநிலத்தில் கருதுவதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதில்லை. இதே அண்டை மாநிலத்திலாம் போனால் அது மங்கள்வார், நல்ல காரியங்கள்லாம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதுகிறார்கள். எங்கள் ஊர்லெல்லாம் செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்லுவாங்க, எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக. அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த வெறும் வாயை மெல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டி கதைகளை நம்ம கலந்தாலோசிக்கிறோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா. நீங்கள் என்னோடு தொடர்ந்து இருப்பதற்காக மீண்டுமாக என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வெல்லுவோமா? நன்றி நண்பர்களே. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் கடத்தல் குருவி அப்படின்னு ஒரு கதையை பற்றி பார்க்கலாம். குருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன கடைக்காரர்கள்லாம் வந்து மொத்த வியாபாரம் இல்லை பெரிய கடைகள்லேருந்து பொருட்களை வாங்கி வந்து கொடுப்ப ஆளுங்க. அவங்க இவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுவாங்க, அவர் எல்லாத்தையும் போய் இந்த கடைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. முக்கியமாக பர்மா பஜார்லலாம் இவங்களை நிறைய உபயோகிப்பாங்க. இவங்க போயிட்டு பெரிய கடைகள்லேருந்து வேணுங்கிற பொருளுங்கள்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அந்த பொருளுங்க எவ்வளோ வாங்கி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட் கமிஷன் அந்த குருவிக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் வழக்கம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டெலிவரி பர்சன்ஸ் வந்துட்டாங்க, எதுவுமே ஆன்லைன் ஆர்டர் அப்படின்லாம் அந்த குருவின்ற ஒரு பழக்கம் போயிடுச்சு. நம்ம பார்க்க போகிறது கடத்தல் குருவி. ஏன்னா இவர் கொஞ்சம் பெரிய லெவல், மலேசியா சிங்கப்பூர் மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு பொருளுங்களை எடுத்துன்னு வருவார். நான் சொல்கிற காலகட்டத்தில் வந்து வெளிநாட்டு பொருட்கள்லாம் கடத்தி தான் இந்தியாவுக்குள்ளே எடுத்துன்னு வருவாங்க. இவர் வந்து நம்ம அயன் படம் பார்த்தோம்ல, அதில் சூர்யா வருவார், அந்த மாதிரி ஒரு பர்சன். அந்த படத்தில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா, இவரும் அதே மாதிரி தான். அதனால் நம்ம கதாநாயகனுக்கும் தேவா அந்த பேரை வச்சிடலாம். ஆனால் அந்த படத்தில் இந்த கதையில் தமன்னாலாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. தேவாவும் அந்த படத்தில் சூர்யா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் வருவார். அதே மாதிரி இவனும் நல்லா படித்தவன், எம்ஏ இங்கிலீஷ் படித்தவன். எந்த வேலைக்கும் போகல. இந்த தொழில் அவனுக்கு த்ரில்லிங்காக இருக்கனால, ரிஸ்கியாக இருக்கனால இந்த தொழிலை அவர் தேர்ந்தெடுத்து இதில் நல்லா வர ஆரம்பிச்சிட்டார். நல்ல நிறைய டெக்னிக்காக யூஸ் பண்ணி பொருள்லாம் எடுத்துன்னு வருவார். ஒரு உதாரணத்துக்கு கோல்டு பிஸ்கட்லாம் எடுத்துன்னு வரணுன்னா, ஃபாரினில் போகிற இடத்துல க்ரீம் பிஸ்கட்டை வாங்கி அந்த க்ரீம் பிஸ்கட்டை பிரித்து அதுக்குள்ளே வச்சு திருப்பியும் கம்பெனி பேக் மாதிரியே அந்த பிஸ்கட் பேக்கெட்டை பண்ணி எடுத்துன்னு வந்துடுவார். வலையெல்லாம் எடுத்துன்னு வரணுன்னா கோல்டு பேங்கிள்ஸ் எல்லாம் க்ரீன் டீ பேக்கெட்டை வாங்கி அதுக்குள்ளே வச்சு அதே மாதிரி பேக் பண்ணி திருப்பி எடுத்துன்னு வந்துடுவார். அப்புறம் கோல்டு செயின்ஸ்லாம் வந்து சாஃப்ட் டாய்ஸ் வாங்கி அதை பிரித்து அதுக்குள்ளே வச்சு எடுத்துன்னு வந்துடுவார். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். இவர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போய் வந்துன்னு இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இருக்கும்போது பார்த்தசாரதின்னு ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எப்போவுமே அவனை சந்தேகத்தோடு பார்ப்பார். நுனிநாக்கு இங்கிலீஷு, நல்லா டிஷர்ட்டு, ஸ்டைலாக ரேபான் கிளாஸ்லாம் போட்டுன்னு வருவான். ஒன்றும் இவனை செக் பண்ணால் எதுவும் கிடைக்காது, எல்லாமே கன்சூமபிள் ஐட்டம்ஸ் தான் வச்சுன்னு இருப்பான். என்ன எடுத்துகிட்டு போகிறான், என்னத்துக்கு வரான் இவன் அப்படின்னு நினச்சி எப்போவுமே இவன் மேலே ஒரு கண்ணாக இருப்பார். சம்பவத்தன்னைக்கு இதே மாதிரி தான் தலைவர் வந்தார். அவர் டேர்னுக்காக செக்கிங்காக கஸ்டம்ஸ் கவுண்டராண்ட உட்காந்துருந்தார். அந்த ஹாலோட முனையிலேருந்து பார்த்தசாரதி சார் வராரு. அவர் வராறதை இவன் பார்த்துட்டான், இவன் பார்த்துட்டான்றதையும் அவர் பார்த்துட்டார். அவர் அங்கேருந்து வரும்போது இவன் என்ன பண்ணால், அழகாக பேக்கெட்லேருந்து ஒரு மால்பரோ சிகரெட் பேக்கெட் எடுத்தான். அழகாக அதை பிரித்தான், அந்த கவரை ஒரு சிகரெட் எடுத்து லைட்டரில் பற்ற வச்சான். பற்ற வச்சு அப்படி ஒரு 2 புகை விட்டான். கரெக்டாக அவர் கிட்ட வந்தவொடனே சிகரெட்டை கீழே போட்டு அதை ஷூவில் மெரிச்சிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியம், நமக்கு போய் என்னத்து இவ்வளோ மரியாதை கொடுத்து குட் மார்னிங் சொல்கிறான் அவன் அப்படின்னு. அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். இவரோட டேர்ன் வந்துச்சு. செக் பண்ணாங்க, வழக்கம் போல் எதுவும் இல்லை, கிளம்பலான்ட்டாங்க. பார்சாதி வந்தார். வந்து சார் ஒரு நிமிஷம் உங்கள் ஷூவை கழட்டுங்கன்னார். ரொம்ப கேஷுவலாக கழட்டி அந்த கவுண்டர் மேலே வச்சான். அவர் கையில் க்ளவுஸ் மாட்டின்னு அந்த ஷூ எடுத்து பார்த்தாரு. அந்த ஷூ பின்னாடி அடிப்பக்கத்தில்
மென்று போட்ட ஒரு ஸ்விங்கம், அந்த ஸ்விங்கத்தில் அந்த சிகரெட் ஒட்டி நின்றுச்சு. எடுத்து அதை பிரித்து டேபிள் மேலே பேப்பர் வச்சு கொட்டினார். அது உள்ள டைமண்ட்ஸ் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அந்த சிகரெட் பாக்கெட் கொடு அப்படின்னார். வாங்கி பிரித்தா எல்லா சிகரெட்டுக்குள்ளேயும் குட்டி குட்டி வைரங்க. உள்ளே போகலாமா அப்படின்னு அவனை கூட்டின்னு போயிட்டார். என்ன பண்ணுறது, தேவா அமைதியாக உள்ளே போயிட்டான். பக்கத்தில் இருந்த ஆஃபீஸர் கேட்டார், எப்படி சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னார். அவனுடைய அதீத மரியாதை தான் எனக்கு காட்டி குத்துச்சு சார். நான் அங்கேருந்து வரேன், நான் ஒரு சாதாரண கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், என்னை பார்த்து ஒன்றும் சிகரெட்டு கீழே போகணுன்ற மரியாதை இல்லை. ஃபஸ்ட்டு சந்தேகம் அது. ரெண்டாவது, அந்த சிகரெட்டில் நல்ல புகையும் வரல, குறைவாக தான் வந்துச்சு. மூணாவது, அந்த சிகரெட் கவரை பிளாஸ்டிக் கவரை பிரித்து பக்கத்தில் இருந்த டஸ்ட்பினில் போட்டான். ஆனால் முழு சிகரெட்டை மட்டும் தரையில் போட்டு காலில் மெரிச்சான். அந்த சந்தையில் தான் பார்த்தேன் அப்படின்னார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு விட்டான். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும்.